ஒரு ஸ்டடியில நம்ம இப்ப எங்க நிக்கிறோம்னா யூதா உடைய நிருபம் நம்ம நிக்கிறோம். சோ யூதாவுடைய நிருபம், யூதா எப்படி இந்த நிருபத்தை எழுதிட்டு இருக்கிறாரு, எப்படி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு, சோ நமக்கு என்ன பாடம் அப்படின்றத பார்த்துட்டு வரோம். சோ நமக்கு தெரியும் 3ஆம் வசனத்துல இருந்து ஒரு வகுப்பாரை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இவங்க நமக்குள்ள வருவாங்க, நமக்குள்ள இருந்தே வருவாங்க, அவங்க இப்படி இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஒரு வகுப்பாரை பத்தி பேசிட்டு வந்திருக்கிறார். சோ இதை நம்ம படிக்கிற நாமம் அவர் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களுமே நாம் அந்த வகுப்பாராக மாறிடக்கூடாது. அதனாலதான் இந்த ஒரு பாடத்தை நாம படிச்சுட்டு வரோம். அப்போ நம்ம சகோதர சகோதரிகளே, நம்ம எந்த ஒரு வசனத்தோட போன கிளாஸ் அங்க பார்த்தோம் அப்படின்னா 14ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ 17 இருந்து நம்ம பார்க்க போறோம். 16ஆம் வசனம் வரைக்கும் அவங்க அப்படி, அவங்க இந்த மாதிரி, அவங்க இந்த மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டு வந்து இப்படிலாம் இருப்பாங்க, இப்படிலாம் செய்வாங்க, இதெல்லாம் செய்வாங்க சொல்லிட்டு இப்ப 17ஆம் வசனத்துல எப்படி கொண்டு வர்றாருன்னா, நீங்களோ பிரியமானவர்களே என்று அவரு இப்போ நம்மளை பார்த்து பேசுறார். ஆக்சுவலி இந்த பிரியமானவர்களே வசனத்தை நம்ம எங்க பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3ஆம் வசனம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? 3ஆம் வசனத்துல தான் பிரியமானவர்களே அப்படின்னு என்ன பண்றாருன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரட்சிப்பு இருக்குது. அது பொதுவான ரட்சிப்பு இல்லைங்களா? அத பத்தி அவரு பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு அவங்கள பத்தி பேசிட்டு இப்ப பழைய படிக்கு மறுபடியும் இப்ப நம்மளைய போக்கஸ் பண்றாரு. நம்ம கிட்ட அங்க வராரு. வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்களோ பிரியமானவர்கள். சோ என்ன சொல்ல வரா என்று பார்க்கும்போது 17ஆம் வசனம் படிக்கலாம். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் செல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். 18 18ஆம் வசனம். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். பாத்தீங்களா? கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே இல்லைங்களா? அப்போ யூதா என்ன சொல்றாரு நம்ம கிட்ட? பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை என்ன பண்ணுங்க? ஞாபகம் வச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க, ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. அப்போ நமக்கு தெரியும் இல்லைங்களா, அப்போஸ்தலர்கள் நிறைய வார்னிங் கொடுத்திருக்கிறாங்க. பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும். அதுல மிக முக்கியமா இந்த 17-18 வசனம் யூதா அவரும் அப்போஸ்தலன் தான் எழுதுறாரு. பட் சொல்றாரு, அப்போஸ்தலருடைய காரியத்தை நீங்க சொன்ன விஷயத்த வார்த்தைகளை நினைச்சு பாருங்க. நமக்கு தெரியலைங்களா இந்த அப்போஸ்தலர்கள் யாரு சபைக்கு அப்படின்னா? அவங்க அஸ்திபாரங்களாம் இல்லைங்களா? சபைக்கு ஒரு அஸ்திபாரங்களாக இருக்கிறாங்க. எங்க படிக்கிறோம்? எபேசியர் 2:20. எபேசியர் 2:20. எல்லா துரைத்தனங்களுக்கு
அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். பாருங்க, அப்போ சபை ஒரு அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் அப்போஸ்லர், அப்புறம் தீர்க்கதரிசிகள். ரெண்டு பேரை பத்தி பேசுறாரு, அப்போஸ்லர், தீர்க்கதரிசிகள். இதுக்கு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? அப்போஸ்லர்னா யாரு? 12 பேர். தீர்க்கதரிசிகள் யாரு? 7 கால சபையின் தூதர்கள். சோ இவங்க விஷயங்கள் மேல அஸ்திபாரமா கட்டப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அவங்க போட்ட ஃபவுண்டேஷன் இல்லைங்களா? இவங்க தான் சபைக்கு, இவங்க மூலமா தான் ஃபவுண்டேஷன் அங்க வந்துச்சு. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவரை வச்சுதான் இந்த ஃபவுண்டேஷனே போடப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரத்தின் மேல கட்டப்படுறோம் சொல்லும் போது நாம இருக்கிற நிலை நம்ம கரெக்டா இருக்கிறோமா எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்போஸ்தலர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். எஸ், நம்ம விசுவாசிக்கிற, நம்ம பேசுற எந்த விஷயங்களா இருக்கட்டும் வசனத்துல இருக்கணும். புதிய ஏற்பாட்டுல அவங்க மூலமாய் கொடுக்கப்பட்ட நிருபங்களா இருக்கட்டும், சுவிசேஷங்களா இருக்கட்டும், அதுல இருக்கணும். இதே காரியத்தை தான் பேதுரு கூட நமக்கு சொல்றாரு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2:3. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2:3. பொருளாசை உடையவர்களாய் 2 பேதுரு 3ஆம் 3ஆம் அதிகாரம் அதிகாரமாகிறது. 2 பேதுரு 3:2. பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலர்களாகிய எங்களுடைய கட்டளைகளையும் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தை, இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளை நீங்கள் நினைவு கூறணும், மைண்டு கொண்டு வரணும். அதனால இந்த நிருபங்கள்ல உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி ஞாபகப்படுத்தி எழுதுறேன் சொல்லிட்டு 3ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், தெரிஞ்சுக்கோங்க, கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து, இல்லைங்களா? பரியாசக்காரர் வருவாங்களாம், சுய இச்சைகளின்படி நடப்பாங்க. இதே காரியத்தை தான் நம்ம என்ன பார்த்தோம்னா யூதால அங்க பார்த்தோம். பிரதீபன் பிரதர், நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்போ பரியாசக்காரர் வந்து சுய இச்சைகளின்படி நடப்பாங்க. இப்ப யூதா என்ன சொல்றாரு? இதே வசனத்தை அங்க போய் பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, கடைசி காலத்தில் அதே வார்த்தை தான், தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. அப்போ பேதுரு சொல்ற காரியமும் யூதா சொல்ற காரியமும் ஒரே காரியம்தான். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க சொல்லப்பட்ட அந்த பரியாசக்காரர் யாரு? ஏன் அவங்களுக்கு பரியாசக்காரர் பேரு? அவங்க என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்க? தங்கள் இச்சைகளின் படி நடக்கிறாங்களாம்.
யூதால என்ன படிக்கிறோம்? துன்மார்க்கமான இச்சை. அது துன்மார்க்கம் என்ற வார்த்தையை விட இங்கிலீஷ்ல அன்காட்லி, பயபக்தி இல்லாத, தேவபக்தி இல்லாத. அப்படின்னா தேவபக்தி ஏதுவா இல்லாத, தேவபக்திக்கு ஏதுவா இல்லாத இச்சை. இச்சைன்னு என்ன அர்த்தம்னா விருப்பம், ஆசை. அதுதான் அர்த்தம். இச்சை என்ற வார்த்தைக்கு விருப்பம், ஆசை. ஏன்னா பைபிள்ல நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, இச்சை என்பது 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு நல்ல இச்சை, இன்னொன்னு கெட்ட இச்சை. இப்ப நல்ல இச்சைக்கு என்ன அர்த்தம்? கலாத்தியர்ல படிக்கிறோம் நம்ம எல்லாரும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் இச்சிக்கிறது, அதே போல ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் இச்சிக்குதாம். அப்போ ஆவி இச்சிக்குதுன்னா என்ன அர்த்தம்? இச்சை என்ற வார்த்தைக்கு எபிதூமியா உடைய கிரீக் வேர்டு என்ன, அதோடைய மீனிங் என்ன என்று போய் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அது காமிக்குது ஆசைப்படுறது, விருப்பம் வைக்கிறது, ரொம்ப ஆசைப்படுறது. அப்போ இதுதான் சொல்றாரு, அவபக்தியான இச்சைகள், அவபக்தியான விருப்பத்தின் படி நடப்பாங்க. இவங்க யாருன்னா பரியாசக்காரர் அல்லது நிந்தனை பண்றவரு, ஏளனம் பண்றவரு. பரியாசம் என்ற வார்த்தைக்கு மீனிங் நீங்க எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இவங்க எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டவங்க? என்ன என்ன பரியாசம் பண்றாங்க? கேலி கிண்டல் பண்றாங்களா? ஆமா. என்ன கேலி கிண்டல் பண்றாங்க? என்ன மாதிரியான நிந்திக்கிறாங்க? இதுல இதுல அவங்களுக்கு சந்தோஷமாம், இதுல ரொம்ப விருப்பம் கொண்டிருக்கிறாங்களாம். இவங்களை பத்தி சில வசனம் படிச்சா புரியும் நமக்கு. இவங்க என்ன என்ன மாதிரியான ஜனங்கள்ன்றத, இவங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்ப பேதுருல படிச்சோம் இல்லைங்களா, பேதுருல நம்ம படிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் எழுதிட்ட அந்த காரியத்தை நாம இப்போ மீண்டுமாக படிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. போதுங்க, போதும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல படிச்சோம் இல்லைங்களா. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து அப்புறம் தங்கள் சுய விருப்பத்தின்படி, சுய யோசனையின்படி, அது ரொம்ப விரும்பின விஷயம் நடந்து இவங்க என்ன செய்வாங்க? ஏன்னா இவங்களுக்கு பேரே பரியாசம் பண்றவங்க, நிந்திக்கிறவங்க. நம்ம என்ன சொல்றோம்? அன்னைக்கு அப்போஸ்தலருடைய மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா, கர்த்தர் வருவார்ப்பா, அவர் வந்து நமக்கு நம்மளை கூட்டிட்டு போவாங்க இல்லைங்களா. அவர் வரும்போது நாம மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ இதெல்லாம் அன்றைய நாட்கள்ல இருந்துட்ட பிரசங்கம். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இது ஏற்றுக்கொள்றது இல்ல. சரி, ஏற்றுக்கொள்றது இல்ல ஒரு பக்கம், ஆனா பரியாசம் பண்றாங்க. என்னது? வருவாரா? அவர் வருவாரா? எங்க எங்கப்பா இருக்குது பைபிள்ல? வாக்கு ஏதோ சொல்றீங்களே, அது எங்க இருக்கு? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்குது. என்ன நீங்க பேசிக்கிறீங்க? இது நம்ம இந்த விஷயத்த கொஞ்சம் இப்ப நம்ம நாட்டுல கொஞ்சம் எப்படி வேற மாதிரி சொல்லலாம்னா, என்னது கர்த்தர் ராஜ்யம் ஆரம்பிச்சாச்சா? என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ராஜ்யம் ஆரம்பிச்சாச்சா? அப்ப பாருங்க, இது ஒரு சத்தியத்தை பரியாசம் பண்றவங்க. இவங்களை பத்தி பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்குது, படிக்கலாம்.
ஏசாயா 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 5:19. நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியை சீக்கிரமாய் நடப்பிக்கப்படும் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சரி, பாருங்க வசனம் சொல்லுது, பார்க்கலாம். என்னமோ தேவன் என்னமோ தீவிரித்து என்னமோ பெரிய பெரிய வேலை செய்ய போறாராமா. எங்க பார்க்கலாம், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னது அவர் என்ன என்ன பண்ண போறாராமா, ஏதோ ஒரு காலம் வருதாமா இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன வரப்போகுதுங்களாமா, இந்த உலகத்துக்கு ஏதோ உபத்திரவ காலம் வரப்போதாமா, என்னென்னமோ நடக்க போதாமா. பார்க்கலாம் பார்க்கலாம், நல்லா அருமையா பேசிட்டு இருக்கிறீங்க என்று பார்க்கலாம், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு ஒரு ஏளனத்தோட, ஒரு அலட்சியமா, ஒரு பரியாசம் பண்ணும் மைண்டோட யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ, ஐயோ பாருங்க. அப்போ சகோதர சகோதரி, இந்த பரியாசக்கார நல்லா கவனிச்சீங்கன்னா, இப்ப இன்னைக்கு பேர் சபை ஜனங்கள் அவங்களுக்கு விஷயம் தெரியாம நிந்திக்கிறாங்க. ட்ரூத் என்னன்னே தெரியாம அவங்க ஏதோ புரிதல்ல இருந்துட்டு நம்ம நிந்திக்கிறாங்க. பட் இந்த பரியாசக்காரர் எப்படிப்பட்டவங்கன்னா, ட்ரூத்துக்குள்ள வந்த பின்னாடி, ட்ரூத் எல்லாம் தெரிஞ்ச பின்னாடி, அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆயிருவாங்கன்னா, எந்த ட்ரூத் தெரிஞ்சாங்க அந்த ட்ரூத்துக்கு எதிராவே பரியாசக்காரரா மாறிடுவாங்க. நான் தான் சொன்னேன் ட்ரினிட்டி இல்லைன்னு. ஆனா இப்ப நான் சொல்றேன் ட்ரினிட்டி இருக்குது. நான் தான் சொன்னேன் ராஜ்யம் வந்துருச்சுன்னு. ஆனா இப்ப சொல்றேன் ராஜ்யம் வரல. பாருங்க, இதெல்லாம் என்னன்னா பரியாசக்காரர். அன்பானவர்களே, இது ஏதோ நீங்க வெளியிருந்து வருவாங்க அப்படி நம்ம எதிர்பார்க்க வேணாம். நமக்குள்ளேயே வரலாம். ஏன் நாமளே நாளைக்கு இப்படி பேசலாம். அதனால்தான் பரியாசக்காரர் வருவாங்கோ. அவங்க தங்களுடைய விருப்பம் என்னவோ அதன்படி நடப்பாங்க. அந்த விருப்பம் அவபக்திக்கு எதுவா இருக்கு அப்படின்னா, பக்திக்கு எதுவான வகையில அவங்க பேச்சுகள், பக்திக்கு எதுவான வகையில ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்காது. அது அவபக்தியான வகையில இருக்கும். பரியாசக்காரர் வருவாங்க, அவங்க தங்க சுய இச்சைகளின் படி நடப்பாங்க. இதுதான் அங்க யூதா அங்க தெளிவா அங்க சொல்றத பார்க்கும். அப்போ சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்ல வராரு யூதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வருவாங்க, இத பத்தி சொல்லிருக்கிறாங்க, ஞாபகப்படுத்தி பாருங்கன்னு யூதா சொல்றாரு இல்லைங்களா? சொல்லிட்டு இப்ப இந்த பரியாசக்காரர் என்னென்னலாம் பண்ணுவாங்க சபைக்குள்ள இவங்க எப்படிப்பட்டவங்கன்றத பேசுறாரு. 3 பாயிண்ட். யூதா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இவர்கள் பிரிந்து போகிறவர்களும். நல்லா கவனிங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு பரியாசக்காரன் நான் நினைச்சுக்கிறேன் என்னைய. நீங்களும் என்னை அப்படியே பாருங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா, நேரா நாகப்பட்டினம் எக்லிஷியாக்குள்ள உள்ள வரேன். நான் ஒரு பரியாசக்காரன் அப்படின்னா, நீங்க நம்ம எல்லாம் ட்ரூத்துக்கு வரும்போது கேட்ட சத்தியம் அதெல்லாம் ராங்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கர்த்தர் இயேசு 2ஆம் வருகை, ராஜ்யம் இல்லைங்களா, ட்ரினிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவறு. இப்ப நான் உங்கள்கிட்ட நான் அப்படியே ஒரு ஏளனமா பரியாசத்தோட, என்ன நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, ராஜ்யம் வந்துருச்சு, என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்றேன் இல்லைங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, அடுத்த விஷயம் என்ன பண்றேன்னா, எக்லீசியாக்குள்ளே கண்டிப்பா ஒருவேளை நான் எக்லீசியால ஒரு மெம்பரா இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் போக போக நான் உங்க கூட இருக்க மாட்டேன். எனக்கு உங்க கூட இருக்க பிடிக்காது. அப்ப நான் என்ன பண்ணுவோம், செப்பரேஷன், பிரிந்து போயிருவோம். அப்ப இவங்க பிரிந்து போகிறவர்கள் உடைய அர்த்தம் என்ன? ஜெனரலா
இந்த பிரிஞ்சு போறது, நான் தனியா போயிடுறேன், எனக்கு இது வேண்டாம், உங்க கூட இருக்க விருப்பம் இல்ல. ஆக்சுவலி இது பிரிஞ்சு போறது நல்லதா கெட்டதா? கேட்டா, எதன் அடிப்படையில பிரிஞ்சு போறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை உண்மையிலே ஒரு இடத்துல சத்தியம் இல்ல, தேவனுக்கு கூடிய பயபக்திக்கு எதுவான காரியங்கள் இல்ல, தீமைகள் இருக்குது, அசுத்தங்கள் இருக்குது, கள்ள சத்தியங்கள் இருக்குது, சாரி, கள்ள சத்தியம் சொல்றத விட கள்ள போதனைகள் இருக்குது. அப்படின்னா பிரிஞ்சு போகலாம். நம்ம என்ன பண்ணோம், பேர சபையை விட்டு பிரிஞ்சு வந்தோம். அது ஓகே. ஆனால் இதெல்லாம் இல்லாம நான் ஒரு பரியாசக்காரனா இருக்கிறேன், சத்தியத்தை பரியாசம் பண்றேன், உண்மைய பரியாசம் பண்றேன், நீங்க யாரும் என் பேச்ச கேட்கறதே இல்ல. அப்ப நான் எதுக்கு உங்க கூட இருக்கணும்? நான் தனியா போயிடுறேன். நான் தனியா போய் நான் தனி எக்லிஷியா ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்னை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க என் கூட வரட்டும் சொல்லிட்டு நானும் போயிடுறேன். நான் யார் கிளாஸ் எடுத்தேனோ அவங்க என்கிட்ட தானே கிளாஸ் கேட்டாங்க. அப்ப அவங்க யார்கிட்ட தான் வருவாங்க? ஏன் பின்னாடிதான் வருவாங்க. அப்ப நான் தனி எக்லிஷியா ஃபார்ம் ஆயிட்டு இல்லைங்களா? இது நல்ல விஷயங்களா? பிரிந்து போறது, அன்பானவர்களே, இது நல்ல விஷயமே இல்லை. அதனாலதான் படிக்கிறோம். இப்ப நான் பிரிஞ்சு போனேன்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு புது ரூட்டை நான் ஃபாலோ பண்றேன், எல்லாரும் என் ரூட்டுக்கு வந்துருங்க, அதான் அர்த்தம். என் விருப்பத்தின்படி நீங்க நடங்க. ஒரு எக்லீஷியானா இப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்றேன், வாங்க. அப்ப இது என்னன்னா பிரிஞ்சு போறது எல்லாம் ரொம்ப சீரியஸான மேட்டர் அன்பானவர்கள். ஒரு எக்லீஷியால சில சகோதரர்கள் பிரிஞ்சு போறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் எதனால பிரிஞ்சு போறோம். நிறைய ரீசன் சொல்லுவாங்க. இங்க இருக்கவங்க யாரும் சரியில்லை அப்படின்னா சிலருடைய பலவீனங்களை பார்த்து பிரிஞ்சு போறது பெரிய ராங். இப்படிலாம் கர்த்தர் இயேசு நம்மளை பிரிஞ்சு போக சொல்லல. ஏன்னா இந்த ட்ரூத்துக்குள்ள தேவன் கூட்டிட்டு வந்த நம்ம எல்லாருமே பலவீனமானவங்க தான். நம்மளாம் ஒன்னா இருந்து தான் ஒருவரை ஒருவர் கட்டணும், ஒருவரை ஒருவர் செதுக்கணும், ஒருவரை ஒருவர் உருவாக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், சிலருடைய பலவீனங்கள் வெளியே வரும்போது உடனே நம்ம பிரிஞ்சு போறோம். நான் எக்லீஷா வர மாட்டோம். வசனம் படிக்கிறோம், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். தனக்கு என்ன தோணுது, தான் என்ன விரும்புறாரு, அந்த தன் விருப்பத்தின்படி நடக்க பாக்குற. ஏன்னா யாரும் நீங்க என் விருப்பத்திற்கு வரல, அப்ப நான் ஏன் வேலையை நான் பாத்துக்கிறேன். அப்போ அன்பானவர்களே, இது நல்ல விஷயம் இல்லை. பிரிந்து போகிற குணம் இந்த பரியாசக்காரர்களுக்கு இருக்குமா? அடுத்த விஷயம், இவங்க எப்படிப்பட்டவங்களாமா, ஜென்ம சுபாவத்தாரும். ஜென்ம சுபாவம், உலகத்தின் மைண்ட் இருக்கும், உலகத்தார் மாதிரி, உலக பிரகாரமா இருப்பாங்க. அப்படின்னா ஜென்ம சுபாவம்னா நமக்கு தெரியலைங்க. ஜென்ம சுபாவம்னா இவர்கள் எப்படிப்பட்டவங்கன்றத இப்ப சில வசனம் படிச்சா புரியும். ஜென்ம சுபாவம் மனுஷன் எப்படி இருப்பான்? வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நான் படிக்கிறேன், கவனிங்க. ஜென்ம சுபாவமான மனுஷன், நீங்க பைபிள் வச்சிருந்தீங்கன்னா திறந்து வச்சுக்கோங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய என்னங்களாமா ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய வழிநடத்தல் என்ன, என்ன தேவன் பண்ணிட்டு இருக்கிறாரு, என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, தேவன் என்ன செய்ய போறாரு, தேவனுடைய திட்டம் என்ன, இதெல்லாம் ஒரு ஜென்ம சுபாவத்தினா இருக்கக்கூடிய மனுஷனால புரிஞ்சுக்க முடியாது இல்லைங்களா? அது மாதிரி இவங்க இருப்பாங்க சபையில. ட்ரூத் அப்படின்னா ட்ரூத் எல்லாம் தெரியும், இதெல்லாம் ட்ரூத் எல்லாம் தெரியும், எக்லீஷியா வருவாங்க போவாங்க. ஆனா ஒரு ஆவிக்கேற்ற ஒரு வாழ்க்கை அவங்களுக்குள்ள இருக்காது. ஒரு ஆவிக்குரியவன் பாத்தீங்கன்னா நிதானிப்பார். இது ஆவிக்கேற்ற வகையில நிதானிக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த கேப்பபிலிட்டி இருக்கும். அன்பானவர்கள், நம்ம லைஃப்ல இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். நம்ம லைஃப்ல எல்லா விஷயங்களையும் ஆவிக்கேற்றபடி நம்ம நிதானிக்கிறோமா? நம்ம போடக்கூடிய திட்டங்கள், நம்மளுடைய பிளான்ஸ், எக்லீஷியல்ல ஒரு சகோதரர் மீட் பண்ற விஷயத்துல நம்ம எப்படி அவங்ககிட்ட பழகுறோம், என்ன எதன் அடிப்படையில ஃபெல்லோஷிப் வைக்கிறோம்,
இதெல்லாம் ஆவிக்கேற்றபடி நிதானிக்கப்படணும். பட் மாம்சத்தின்படியே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அப்படித்தான் பிரச்சனை. அப்போ இதான் கண்டுபிடிக்கிறோம், இவங்க ஜென்ம சுபாவம் உள்ளவங்க அப்படின்னா உலகத்தின் மைண்ட் தான் அதிகமா இருக்கும். அடுத்த விஷயம் சொல்றாரு, 3வது பாயிண்ட், இவங்கள்ட்ட என்ன இல்லைங்களாமா? ஆவி இல்லை. பாருங்க, இது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல படிச்சீங்கன்னா, இவங்க ஆவி இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க, ஆவியில வழிநடத்தப்படுறவங்க, அது ஒரு வகுப்பார். ஆவியினால வழிநடத்தப்படாதவர்கள் ஆவியில் இல்லாதவர்கள். ஆவியில வழிநடத்தப்படலைன்னா அப்ப அவங்க ஆள் எப்படி இருப்பாங்க? அவங்க திங்கிங், பிளானிங், யோசனைகள், ஆக்ஷன் எல்லாமே ஜென்ம சுபாவமா தான் இருக்கும். அப்படி ஜென்ம சுபாவமா இருந்து திங்க் பண்றதுனால அவங்க என்னதான் பண்ணுவாங்க? பிரிஞ்சுதான் போவாங்க. இல்லைங்களா? எவ்வளவு அருமையான ஒரு விஷயமா இருக்குது. ஆகையினால நான் எனக்கு அதான் பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி ரொம்ப முக்கியம். ஆவி இருக்கிறோமா? ஆவியோடு இருக்கிறோமா? ஆவியில இருக்கிறோமா? வசனம் படிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், தேவனுடைய ஆவியினால நம்ம வழிநடத்தப்படும் பொழுது, தேவனுடைய ஆவினால வழிநடத்தப்படுறது என்பது ரொம்ப முக்கியம். அது நம்ம உணரணும். இல்ல அப்படின்னா நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவங்களா இருப்போம். அப்போ ஆவியினால் வழிநடத்தப்பட்டா நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஆவியினால வழிநடத்தப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்குது. தேவனுடைய ஆவி தான் நம்முடைய புது சிந்தைய வளர்ச்சிக்கு ஏதுவாக கொண்டு போகும். இல்லைங்களா? நம்ம தவறுகள் பண்ணும்போது, நம்ம குற்றங்கள் பண்ணும்போது, இல்ல தவறான எண்ணங்கள் வரும்போது கரெக்டா அதை என்கவுண்டர் பண்ணி இது ராங், இது நம்ம செய்யக்கூடாது என்று நம்முடைய சிந்தையை ஆவியில ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு தேவனுடைய ஆவி தேவை. தேவனுடைய ஆவியின் வழி நடத்துது. அதனால்தான் படிக்கிறோம், உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயமாயிருக்கிறது என்று அறியீர்களா? தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசம் செய்யுது. இந்த ஆவியை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அணைச்சு போடக்கூடாது. அப்போ இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாய் இருக்கிறாங்க. இல்லைங்களா? அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த விஷயம் நம்ம கவனிக்கிறோம். அப்ப இது சொல்லிட்டு மறுபடியும் நமக்கு பாயிண்ட்டுக்கு வராரு. மறுபடியும் பாருங்க, நீங்களோ பிரியமானவர்களே. 3வது டைம் மறுபடியும் நீங்களோ பிரியமானவர்களே. இப்ப நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? இதெல்லாம் நீங்க அவங்க இருந்து உங்களை காப்பாத்திக்கணும். ஒண்ணு, நீங்க அந்த மாதிரி ஆகாம இருக்கும். அவங்க இருந்து உங்களை காப்பாத்திக்கணும். நீங்க அவங்கள மாதிரி ஆகாம இருக்கும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் பிரதர்? இப்ப சொல்றாரு யூதா. ரொம்ப இந்த விஷயத்த நம்ம நல்ல மனசுல ஏத்திக்கலாம். நாம இந்த நிலைக்கு போகாம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் 20ஆம் வசனத்துல படிக்கிறோம், நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன செய்யணுங்களாமா? நம்ம ஆக்சுவலி நமக்குள்ள யாரும் இந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாமளே அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. இல்லைங்களா? இது செய்யாம இருக்கணும்னா, இந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள வராம இருக்கணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? ஒரு சபை
சபைக்குள்ள இருக்கிற ஒரு சகோதர சகோதரிகளும் ஒருவரை ஒருவர் கட்டணுங்களாம். தமிழ்ல இங்க உறுதிப்படுத்தின்னு வருது, அது உறுதிப்படுத்தி இல்ல. இங்கிலீஷ்ல பில்டிங் அப். பில்டிங் அப்னா என்ன? கட்டுறது. உறுதினா அது மீனிங் வேற. உறுதிப்படுத்துறது, கன்ஃபார்ம் பண்றது, அது வேற மீனிங். இது கட்டப்படுறதுங்க. ஒருவரை ஒருவர் கட்டணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவரை ஒருவர் கட்டணும். எதுல என்ற கேள்விக்கு போய் நம்ம கிரேக்க வார்த்தை போய் செக் பண்ணோம்னா, அங்க வரக்கூடிய கிரேக்க வார்த்தை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது. ஏன்னா மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த கேள்வி எப்படி வருதுன்னா, நீங்கள் உங்களை கட்டணும் சொல்லிட்டு அந்த வரக்கூடிய கிரீக் வேர்டு எதுல, எதுக்குள்ள, எதை நோக்கி, இந்த 3 விதமான அர்த்தங்கள்ல மொழிபெயர்க்கலாம். ஏன்னா அந்த கிரேக்க வார்த்தை அப்படித்தான் வருது. பட் இந்த கிரேக்க வார்த்தை ஆராய்ச்சி பண்ணும்போது எதுக்குள்ள, எதன் மேல, எதன் நோக்கி, இல்லைங்களா? உங்களை நீங்க கட்டுங்க. அப்போ படிக்கிற அந்த மொழிபெயர்ப்பா என்ன பண்றாங்கன்னா, அப்போ கட்டுறது அப்படின்னா கண்டிப்பா ஏதோ மேலதான் கட்ட முடியும், இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களை மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் கட்டுங்க அப்படின்னு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த வார்த்தைகளுடைய அடுக்கு வரும்போது அப்படித்தான் மீனிங் வரும். ஆனா ஆக்சுவலி இதோட கிரீக் வேர்டு செக் பண்ணோம்னா இது அப்படி வரக்கூடாது. உங்களை நீங்க கட்டணும், ஒருவரை ஒருவர் கட்டணும். என்னை நானே கட்டிக்கிறது இல்ல. பாருங்க எப்படி தேவன் ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. அதனால சபைன்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. ஞானஸ்தானம் எடுத்து இல்ல அவங்கவுங்க தனித்தனியா ஓட்டத்தை ஓடிக்கோங்க, அப்படி இல்ல. ஒரு சபை என்ற அரேஞ்ச்மெண்ட் எதுக்கு வச்சிருக்கிறாரு? ஏன் சபை கூடி வருதல் வேணும்? அன்பானவர்களே, அது கட்டப்படுறதுக்கு. வசனம் ஞாபகம் நினைக்கிறேன், எபிரேயர் புஸ்தகத்துல சபை கூடி வருதல் விட்டு விடாதீங்க, அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி. அப்போ சபை கட்டப்படக்கூடிய விஷயம் அங்க வேணும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 1 தெசலோனிக்கேயர் 5:11, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அவனவன் இன்னொரு வசனத்துல தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளே நோக்குவானாக. ரோமர்ல படிக்கிறோம், நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்திக்கு விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். அப்போ சகோதர சகோதரிகளே, கட்டப்படுறது ரொம்ப முக்கியம். ஒருவரை ஒருவர். இப்ப நான் செப்பரேஷன் ஆக்ட்ல தனியா போயிடுறேன், இன்னொரு எக்லீசியாக்குள்ள போயிடுறோம். அப்படி இல்லைங்க. அது தேவனுடைய ஏற்பாடு இல்லைங்க. தேவனுடைய ஏற்பாடு அது புரிஞ்சுக்காதவங்க யாருன்னா ஆவி இல்லாதவர்கள் தான் புரிஞ்சுக்க மாட்டாங்க. தேவன் என்ன ஏற்பாடு பண்ணிருக்கிறான். சம்டைம் எனக்கு எக்லீஷியால நான் எல்டர் ஆகல, இந்த முறை என்னை தேர்ந்தெடுக்கல, நான் இந்த டைம் எக்லீஷியா வர மாட்டேன், வேற எக்லீஷியா போயிடு. இவ்வளவு காலம் ஊழியம் பண்ணோம், ஆனா இந்த முறை என்னை தேர்ந்தெடுக்கல, சோ நான் எதுக்கு நான் வந்துட்டு நான் வேற எக்லீஷியா போயிடுறேன். பாத்தீங்களா, தேவனுடைய ஆவியில வழி நடத்தப்பட்டா இதை நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம பார்க்கணும். ஆனா தேவனுடைய ஆவி வழி நடத்தப்படலைன்னா ஜென்ம சுபாவத்தாரா இருந்து பிரிந்து போகிறவங்களா இருப்போம். சகோதர சகோதரிகளே, சோ இதான் படிக்கிறோம், இவர்கள் பிரிந்து போகிறவர்களும், இல்லைங்களா? ஓகே, இப்ப அடுத்து வந்துடலாம். நீங்கள் உங்களை கட்டணும். ஏற்கனவே சொன்னது போல அந்த கிரேக்க வார்த்தை உடைய மீனிங் என்னன்னா, எதன் மேல் என்று சொல்றதை விட எதை நோக்கி
நம்முடைய ஃபெய்த்து சாதாரண ஃபெய்த்தா ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல கம்மியா இருக்கும். பட் ஃபெய்த் பூரணப்படணுங்களாம். நம்முடைய விசுவாசம் பூரணத்தை நோக்கி போகணும். அது ஹோலியஸ்ட், மகா பரிசுத்தமான ஃபெய்த். மகா பரிசுத்தமான ஃபெய்த். ஏன்னா ஃபெய்த் தான் நம்முடைய ஓட்டத்துடைய ஆரம்பமே. அதே போல நம்மளுடைய ஃபெய்த் எந்த அளவுக்கு பெருகுது, எந்த அளவுக்கு பூர்ணமாகுது, அதுதான் நம்ம ஓட்டத்துல ஜெயிக்க முடியும். அவ்வளோ மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நோக்கி நீங்க எல்லாரும் கட்டப்படுங்கள். இப்படித்தான் யூதா சொல்லக்கூடிய விளக்கங்களாக இருக்கு இல்லைங்களா? மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நோக்கி நம்ம எல்லாரும் கட்டப்படணும். நம்ம இன்னும் அதை அட்டைன் பண்ணல, இன்னும் நம்ம அடையல. அதை நோக்கி நாம எல்லாரும் ஒருவரை ஒருவர் கட்டணுங்களாம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி உங்களை கட்டிட்டு அடுத்த முக்கியமான பாயிண்ட், ப்ரேயர் பண்ணுங்க. சொல்லல, அப்படி சொல்லல, பரிசுத்தாவியில ப்ரேயர் பண்ணுங்க. என்ன அது பரிசுத்தாவியில ப்ரேயர் பண்ணுங்க? சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஏன்னா ப்ரேயர் என்பது யார் வேணாலும் பண்ணலாம். ப்ரேயர்னா என்ன? ஒரு விண்ணப்பம். உலகத்தாரும் ப்ரேயர் பண்றாங்க, நாமளும் ப்ரேயர் பண்றோம். கிறிஸ்டியன்ஸும், உலகத்துல இருக்கிற பெயர் சபையில இருக்க கிறிஸ்டியன்ஸும் ப்ரேயர் பண்றாங்க. பட் ப்ரேயர் எப்படி பண்ணணும்? எதுக்குள்ள பண்ணணும்? பரிசுத்தாவியில பண்ணணும். அது என்ன பரிசுத்தாவியில பண்றதுன்னா என்ன? நம்ம அதான் பாத்தீங்கன்னா ஜெபம். இப்ப இன்னைக்கு பாருங்க, ஒரு பெயர் சபைய ஒரு பெயர் சபையில இருக்கக்கூடிய ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ண சொன்னா, அவருடைய ஜெபத்தை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. அவர் பரிசுத்தாவில ஜெபம் பண்றாரா இல்ல மாம்சத்துல ஜெபம் பண்றாரா கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவரே எனக்கு அது கொடுங்கப்பா, எனக்கு எல்லா என்னங்க, எனக்கு உலகத்துல எந்த கஷ்டம் வரக்கூடாது தேவனே, இல்லைங்களா? எங்களுக்கு தேவனே நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்க தேவனே, எல்லா பிரச்சனையும் சுகமா தீரணும், நோய்கள் எல்லாம் காணாம போயிடும். இதுக்கு பேரு அவங்க சொல்லிக்குவாங்க ஆவியில நிறைஞ்சு ஜபிக்கிறேன். ஆனா இது இல்ல. ஆவியில நிறைஞ்சு ஜபிக்கிறதுனா இது இல்ல. பரிசுத்த ஆவினா ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? தேவனுடைய ஆவினால வழி நடத்தப்படுறவங்க. அப்ப உங்க ஜெபம் எப்படி இருக்கும்? ஆவிக்கேற்றபடி இருக்கும் இல்லைங்களா? சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம படிக்கும். பரிசுத்த ஆவியினால, பரிசுத்த ஆவிக்குள் இல்லைங்களா, ஆவிக்குள் இருந்து நாம ஜெபிக்கணும். அதான் பாருங்க, நம்ம யோசிக்கிறது, சிந்திக்கிறது, தேவன்ட்ட ஒண்ணு கேட்கிறோம். பிரேயர்னா தேவன்ட்ட கேட்கறது. அப்ப தேவன்ட்ட கேட்கக்கூடிய விஷயம், அதை நம்ம எப்படி கேட்கிறோம், அது ரொம்ப முக்கியம். பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 15 வசனம். 1 கொரிந்தியர் 14:15. நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். அப்ப நம்முடைய விண்ணப்பம் ஆவியோடும் அங்கே இருக்கும். அப்படின்னா புது சிந்தையில ஜெபிக்கணும். புது சிந்தையில ஜெபிக்கணும்னா, புது சிந்தை ஆக்டிவா இருக்கணும்னா, பரிசுத்த ஆவியுடைய விஷயங்கள் அங்க பெற்றுக்கணும். பரிசுத்த ஆவி இருந்தா தான் புது சிந்தை வேலை செய்யும். அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைங்களா? எந்த அளவுக்கு பரிசுத்தை வாங்குறோமோ, புது சிந்தை அப்பதான் நல்ல வேலை செய்யும் இல்லைங்களா? இப்ப பாருங்க, சப்ஜெக்ட் கேட்கும் போது தான் நமக்கு ஹோலி ஸ்பிரிட் கிடைக்குது. சப்ஜெக்ட் கேட்கும் போது, படிக்கும் போது, அப்ப உடனே நம்ம நியூ மைண்ட் என்ன பண்ணுது? ஆக்டிவ் ஆயிருக்கு. பட் நீங்க சப்ஜெக்ட படிக்காம இருங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்காம ஒரு நாள் 2 நாள் அப்படியே விட்டுருங்களா? அப்படியே உலகத்துக்குள்ள அப்படி இருந்துட்டு பாத்தீங்கன்னா, நம்முடைய நியூ மைண்ட் வேலை செய்யாது இல்லைங்களா? அப்படியே உலக பிரகாரமாவே போயிட்டு இருக்கோம் நாம். அதனால்தான் அப்ப அந்த இடத்துல ஒரு ப்ரேயர் பண்ணும்போது கூட பரிசுத்த ஆவியில இல்லைங்களா இருந்து ஆவியில ப்ரேயர் பண்ணும்போது அது நல்ல விஷயமா இருக்கும். இது 2வது விஷயம். நீங்கள் ஆவியில பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. அடுத்து 3வது சொல்றாரு, தேவனுடைய அன்பில் உங்களை காத்து கொள்ளுங்கள். இது 3rd பாயிண்ட்.
ஏன்னா தேவனுடைய அன்புல காத்துக்கொள்றது. ஞாபகம் இருக்குங்களா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து விஷயத்துல இது நல்லா பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுக்கும்போது தேவன் ஒரு விஷயம் சொன்னார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். எப்ப சொன்னாருமா? பேப்டிசம் எடுக்கும்போது. இன்னும் அவர் ஊழியம் ஆரம்பிக்கல. இன்னும் அந்த அர்ப்பணிப்பு, அந்த என்னங்க பலியின் வாழ்க்கை, அந்த விஷயங்கள்லாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இப்பதான் பேப்டிசம் எடுக்கிறார். இப்ப தேவன் சொல்றாரு, இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். அப்ப நினைச்சு பாருங்க, அந்த 3 வருஷம், அதுவும் சிலுவையில மரண பரியந்தம் தேவன் என் மேல வச்ச இந்த பிரியம், இந்த அன்பு நான் என்ன பண்ணணும்? அதுல காத்து கொள்ளணும் அப்படின்னு என்ன பண்ணும்? அன்னைக்கு நான் பேப்டிசம் எடுக்கும்போது தேவன் என் மேல பிரியமா இருந்தார் இல்லைங்களா? அதே போல நான் மரிக்கும் போது கூட அதே விஷயத்த கீப் அப் பண்ணிக்கணும். கீப் அப்னா புரியுது இல்லைங்களா? அதுலயே என்ன பண்ணணும்? நிலைச்சிருக்கணும். நான் ஒரு விஷயம் இல்லைங்க. நம்ம லைஃப் இந்த இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருந்தார். இப்ப நாம அப்படி சொல்லலாமா? சொல்லணும். இந்த ட்ரூத்துக்கு வரும்போது தேவன் நம்ம எல்லாரும் மேலயும் பிரியமா இருந்தார். அந்த அன்பை கடைசி வரைக்கும் காத்துக்கும். ஞாபகம் இருக்குங்களா? இஸ்ரேல் ஜனங்கள், தேவன் தான் எல்லாரையும் கூட்டிட்டு வெளியே வந்தார். ஆனா போற வழியில தேவனுடைய அன்பை அவங்க காத்து கொள்ளாதனால வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டாங்க. ஏன்? தேவனுடைய அன்புல அவங்க தங்களை காத்துக் கொள்ளல. கண்டிப்பா இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்க நம்ம ஒவ்வொருவரும் லைஃப்ல என்ன அனுபவங்கள் வரப்போகுது, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போகுது நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனா எதுவா இருந்தாலும், எது நடந்தாலும் தேவனுடைய அன்புல நம்ம ஒவ்வொருவரும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. சகோதர சகோதரிகளே, அப்போ தேவனுடைய அன்புல என்ன பண்ணுங்கன்னா, உங்களை காத்துக்கொண்டு, அப்போ 3 பாயிண்ட். மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நோக்கி உங்களை கட்டுங்க, பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய அன்புல காத்துக்கொள்ளுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றார், இதெல்லாம் நீங்க செய்யணும்னா ஒருத்தருடைய உதவி தேவை. யாருன்னா, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய இரக்கம், மெர்சி. அவருடைய மெர்சி, இரக்கம் தேவை. ஆக்சுவலி இந்த இரக்கம் சொல்லும்போது அது ஒரு தனி சப்ஜெக்ட். இரக்கம்னா என்ன? அதை நம்ம தனியா பார்க்கணும் இன்னொரு முறை. அப்பதான் இந்த வசனம் புரியும் ஆழமா. அப்போ இந்த இரக்கம் தேவனிலிருந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைக்கும். அந்த இரக்கத்தை நம்ம எப்பொழுதும் பெற்றுக்கொள்வதில் ஆயத்தமா இருக்கணுங்களாம், ரெடியா இருக்கணுங்களாம். அதுதான் நம்ம நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வகையில அங்க கொண்டு போகும். சகோதர சகோதரிகளே, இது காமிக்குது கர்த்தர் மூலமாய் நமக்கு கிடைக்கக்கூடிய கிருபை, மன்னிப்பு, இரக்கம் இல்லைங்களா? இது எல்லாமே ஒரு ஒரு நாளும் நமக்கு தேவைப்படுது. சகோதர சகோதரிகளே, இவ்விதமா தேவன் நமக்கு கிருபையா அங்க கொடுத்திருக்கும் போது இந்த கிருபையை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ரோமர் 5:21 படிக்கிறோம். எப்படி பாவம் மரணத்துக்கு ஏதுவா இருந்துச்சோ, நித்திய ஜீவனுக்கு ஏதுவா கிருபை இருக்குது, இரக்கம் இருக்குது. மரணம், நித்திய ஜீவன். மரணத்துக்கு எது கொண்டு போகுது? பாவம். நித்திய ஜீவனுக்கு எது கொண்டு போகுது? கிருபை. அந்த இரக்கத்தை பெறுவதற்கு எப்பொழுதும் அப்படின்னா டெய்லியும் பெற்றுக்கொள்ளணுங்களாம். டெய்லியும் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். கர்த்தருடைய கிருபை வழிநடத்தல் இல்லைன்னா கண்டிப்பா இந்த ஓட்டத்துல அங்க ஜெயிக்க முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, யூதா இன்னும் நமக்கு சில அட்வைஸ் கொடுக்குறாரு. முக்கியமான அட்வைஸ். இவ்வளவு தூரம் சொல்லிட்டு, சரி இப்போ இவ்வளவு நேரம் பார்த்துட்டீங்க. எக்லீஷியால ஒருவேளை நீங்க சில பேரை பாக்குறீங்க. ஒருவேளை உங்க பார்வைக்கு சில பேருடைய விஷயங்கள் அப்படி தெரியுது, சரியில்லாம இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்? என்ன செய்யலாம்? அது நாம அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் அநேகமா கடைசி பாடமாக இருக்கும்.
சோ நீங்க இந்த பாடங்களை தொடர்ச்சியா நீங்க ஒரு முறை கேட்டு வரும்போது தான் அடுத்த கிளாஸ் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு கோர்வையா அங்க போகும். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.